யுரேனியம் வாங்குறது மட்டும் அமெரிக்கா வாங்கிட்டு இருக்கு, அது வாங்கலாம் தப்பு இல்லை. ஆனா இந்தியா எண்ணெய் வாங்குவது மட்டும் தவறா அப்படின்னு ஒரு அந்த பாயிண்ட் கோடிட்ட நேரத்துல எல்லாருமே இதை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது நல்ல ஒரு கேள்வி தானே, புட்டின் கேட்டுட்டாரே இதை நமக்காக அப்படின்ற மாதிரி ஒரு கோணம் இருக்கிறதே பார்வை. எப்படி அது? இது அமெரிக்காவின் இரட்டை வேடத்தையும் இரட்டை நாக்கையும் போலித்தனத்தையும் அம்பலப்படுத்தும் ஒரு விஷயமாக இருக்கிறது. இதை நான் சொல்ல, ஒரு நாட்டின் அதிபரே வெளிச்சம் போட்டு காட்டும் போது இது அமெரிக்காவின் இரட்டை வேடம் அம்பலமாயிற்று இல்லவா? எண்ணெய் வாங்குவதை இந்தியா குறைத்துக் கொள்ள மாட்டாது என்று திட்டவட்டமாக இந்தியா தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்றதுக்காக நம்ம முடிவுகள் எடுக்க முடியாது. அமெரிக்காவுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம சட்டம் போடாம சுத்த முடியுமா? சோ இது அமெரிக்காவோட ட்ரம்போட அரசாங்கத்தின் செயல்பாடுக்கு புட்டின் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளார். பல்வேறு முதலீடுகள் முதல் கொண்டு போக்குவரத்து மேம்பாடு முதல் கொண்டு பல்வேறு விஷயங்களில் இந்தியா ரஷ்யா ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும், பயணிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவை எட்டியுள்ளது. ரஷ்யா இந்தியா வர்த்தகத்தை $100 பில்லியன் மேல் எடுத்து செல்ல வேண்டும் என்பது ஒரு குறிக்கோளாக கொண்டுள்ளார்கள். சோ இதையெல்லாம் மற்ற நாடுகள் எப்படி விரும்பும் நீங்க நினைக்கிறீங்க? இந்தியாவின் பாதுகாப்பு மேம்படும். இதனால் வெறும் பாகிஸ்தானுக்கு அச்சுறுத்தல் அல்ல, மொத்த வங்கக்கடலையும் அரேபிய கடலையும் ஏன் இந்திய பெருங்கடலையும் ஆட்சி செய்யும் வல்லமை கொண்ட ப்ளூ வாட்டர் நேவின்னு சொல்லுவாங்க. இன்று நாம் அந்த ப்ளூ வாட்டர் நேவி என்று முழுமையடையும் தருவாயில் உள்ளோம். இது பாகிஸ்தானுக்கு அச்சுறுத்தல் மட்டுமல்ல, இன்னொரு நாட்டுக்கும் அச்சுறுத்தல். அவர்கள் வாயை மூடி அமைதி காக்கிறார்கள். யார் என்றால் சைனா. அமைதிக்கு விலை இருக்கிறது. அடிச்சா திருப்பி அடிக்கிறோன்ற ஒரு தன்மை இருந்தா மட்டும்தான் நம்ம சொல்ற பேச்சை கேட்பான். இப்பொழுது அந்த அரணை கட்டி அமைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அரண் தான் இந்த S-400, S-500 இதெல்லாம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் திரு நிரஞ்சன் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெயின். நம் நாட்டிற்கு உற்ற நண்பனான புட்டின் அவர்கள் கிளம்பிட்டாரு. இந்த சமயத்துல அமெரிக்கா வெளியிட்ட அந்த புதிய ஒரு தேசிய பாதுகாப்பு கொள்கையில இந்தியாவை ஒரு கூட்டாளியாக அறிவிச்சிருக்கு. என்ன காரணம் இங்க பதறிப்பை இப்படி அறிவிக்கிறதுக்கு? ரஷ்யாவும் இந்தியாவுக்குமான உடன்படிக்கை இப்போ நேற்று முந்தா நேற்று முளைத்ததல்ல. இந்தியா கிட்டத்தட்ட நிகிதா குருஷேவ் காலம் தொடர்ந்து, சோவியத் யூனியன் காலம் தொடர்ந்து இன்று வரை இந்தியா ரஷ்யா நட்புறவு என்பது ஒரு ஆழமான ஒரு ஆக்கப்பூர்வமான நட்புறவாக இருக்கிறது. அதே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான நட்புறவு இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒன்றாக பார்க்கும் கண்ணோட்டத்தில் இருந்து பிறந்த ஒரு சூழலில் இருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து இந்திய பொருளாதார அடிப்படையில் வளர்கிறது. இந்தியாவை தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக அமெரிக்கா பார்ப்பதனால் இந்தியாவிடம் நட்புறவை நாடியது அமெரிக்கா. அதாவது கிட்டத்தட்ட இது உனக்கு என்ன லாபம் எனக்கு என்ன லாபம் என்ற அந்த லாபத்தின் அடிப்படையில் ஏற்பட்ட நட்பே தவிர்த்து ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் ஒரு புரிதலோடையோ இல்ல முழுமையான ஒரு தேவையோடையோ ஏற்பட்ட ஒரு நட்பாக நம்ம பார்க்க முடியாது. இங்க அமெரிக்காவோட உபகரணங்கள் விற்பதற்கு இந்தியா உகந்த மார்க்கெட்டாக இருக்கிறது. அமெரிக்க உபகரணங்கள் நமக்கு தேவை இருப்பதனால் இந்தியாவும் அமெரிக்காவை சில விஷயங்களில் நாடுகிறது. அப்படிதான் நம்ம பார்க்கணுமே தவிர்த்து இந்தியா ரஷ்யா நட்பும் இந்தியா அமெரிக்கா நட்பும் முற்றிலும் வேறுபட்ட ஒரு பாதையில் இருக்கின்றன. இல்ல நான் ஏன் கேட்டேன் அப்படின்னா, தேசிய பாதுகாப்பு கொள்கையில இப்ப அதாவது புட்டின் இந்தியாவில் பல கொள்கைகளை கையெழுத்திட்டு போனதுக்கு பிறகு டக்குன்னு இப்படி கொண்டு சேர்த்திருக்காங்களே, இந்தியாவையும் கூட்டாளி நாங்க ஏற்றுக்கிறோம் சொல்ல வேண்டிய அவசியம் என்னவாக இருக்கு? நீங்க சொல்ற தேவைகளின் அடிப்படையிலையா, இல்ல நான் உன்னைய விட ரஷ்யாவை விட நான் இந்தியாவை நாங்க பக்கபலமா வச்சுக்குவோம் நண்பனா அப்படின்னு காட்டுறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்களா? இல்ல, நீங்க இன்னொரு விஷயம், ஏசியா பவர் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட பொசிஷன் ஜப்பானை மிஞ்சி அமெரிக்கா 84 புள்ளியில உட்காந்துருக்கு, சைனா 73, இந்தியா மேஜர் பவர் அந்தஸ்து, அதாவது முக்கியமான தவிர்க்க முடியாத சக்தியாக இன்று உலக அளவில் மாறிக்கொண்டிருப்பது காம்ப்ரஹென்சிவ் பவர் அப்படின்வாங்க. ஒரு நாட்டோட காம்ப்ரஹென்சிவ் பவர் என்பது வெறும் இராணுவ பலம் மாத்திரமல்ல, இராணுவ பலம், அரசியல் கொள்கை முடிவுகள் எடுக்கக்கூடிய தன்மை, பொருளாதார பலம், இருக்கக்கூடிய கட்டமைப்பு,
மக்கள் மேம்பாடு, மக்கள் பலம், இதையெல்லாம் வைத்துதான் ஒரு காம்ப்ரஹென்சிவ் நேஷனல் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இந்தியா என்று 3வது இடத்தில் இருக்கிறது. சோ இந்த 3ஆம் இடத்தில் இருக்கும் நாட்டை ஒரு பக்கம் ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் நல்லுறவு இருக்கிறது. அப்போ ரஷ்யா, சைனா, இந்தியா என்ற 3 நாடுகள் ஒன்றிணைந்தால் இது யாருக்கு அச்சுறுத்தலாக மாறும்? அதனால இதுல அட்லீஸ்ட் ஒருத்தரையாவது நம்ம பக்கத்துல வச்சுக்கலாமே என்ற ஒரு எண்ணம் அமெரிக்காவுக்கு இருக்கலாம். இன்னொரு பக்கம் இந்தியா தரப்பில் இருந்து எடுத்து பார்த்தால் நாம் எல்லாத்தையும் ஒரு நாட்டிடையே நம்ம வாங்க முடியாது, வாங்க கூடாது என்ற ஒரு கொள்கையை நம் அரசு கொண்டுள்ளது. இப்பொழுது இருக்கும் அரசு பல்வேறு காரணங்களுக்காக. இப்போ ட்ரையம்ஃப் 400 சிஸ்டம், இப்போ S400 எடுத்துக்கிட்டீங்கன்னா கொடுக்க வேண்டிய நிலுவையில் இருக்கும் 2 பேட்டரிகள் அது இப்போதைக்கு கொடுத்திருக்கணும். ஆனா ரஷ்யா யுக்ரைன் போர் காரணமாக அது தள்ளி போய் கொண்டே இருக்கிறது. வரப்போகிற நிதியாண்டு 26, 27 நிதியாண்டில் தான் அது நமக்கு கிடைக்கும் என்று பல தகவல்கள் நமக்கு பரிமாறப்பட்டுள்ளன. அதுவும் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக இந்தியா ரஷ்யாவுக்கு இடையே மாறியது. அதை இப்போ புட்டின் வந்த பிற்பாடு அதை தீர்த்து வைத்துள்ளார். சோ எல்லாத்தையும் ஒரு நாட்டுக்கிட்ட வாங்குறது நல்லதில்லை. அதே போல் அமெரிக்காவிடமிருந்து என்ன வாங்க முடியும், அமெரிக்காவிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும், ரஷ்யாவிடமிருந்து என்ன கிடைக்கும், இது மல்டி என்கேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னுவாங்க. அதாவது நான் ஒருவரை மட்டும் நம்பி அல்ல, யாரிடம் நட்பு, என்னோட நட்பு என்பது பல கட்டமாக பல்வேறு முறையில் அகண்டு விரிந்த ஒரு நட்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்தியாவின் கொள்கை முடிவாக, வெளியுறவு கொள்கை முடிவாக இருக்கிறது. ஒரு நாட்டை சார்ந்த ஒரு நட்புறவை இந்தியா விரும்பவில்லை. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அமெரிக்காவோட கண்ணோட்டத்திலிருந்து நீங்க கேட்கிற கேள்விக்கான விடையை நான் கொடுக்க முடியாது. ஏன்னா அமெரிக்காவுக்கு பல்வேறு கண்ணோட்டங்கள் இருக்கலாம். அதுக்கு ஒரு புள்ளி தான் நான் வச்சது. சைனா ரஷ்யா ஒன்னா இருக்கு, கூட இந்தியாவையும் ஒண்ணு சேர்த்து விட்டா தேவையில்லாம பிரிக்ஸ் என்ற அமைப்பு மிகப்பெரிய வலிமையான அமைப்பா மாறிச்சுன்னா அது நமக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்ற ஒரு 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 கட்டாயம் இருப்பதனால் இந்தியாவை அணுக வேண்டும் என்ற ஒரு தேவை அமெரிக்காவுக்கு இருக்கிறது. ஓகே சார், இதுல நேத்து மோடி அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு சொன்னார். அதாவது ரஷ்யா உக்ரைன் போல இந்தியா நடுநிலை வகிக்கவில்லை, அமைதியின் பக்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலையில மோடி அவர்கள் சொல்லிட்டாரு. இந்த அமைதி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? மோடி அவர்கள் அந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அமைதி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், நேட்டோ தொடங்கி வைத்த போரை அமெரிக்காவும் நேட்டோவும் தொடங்கி வைத்த போரை நேட்டோவும் அமெரிக்காவுமே முடித்து வைக்க வேண்டும். நேட்டோ தேவையில்லாது யுக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுப்பதோ, யுக்ரைனில் அவர்கள் தளவாடங்கள் அமைப்பதோ, யுக்ரைனை ரஷ்யாவின் மீது ஏவி விடுவதோ தடுத்தால் இந்த போர் நின்றுவிடும். அந்த 28 அம்ச கோரிக்கை இருக்கு பாத்தீங்களா, ரஷ்யாவுக்கும் யுஎஸ்க்கும் உடன்பாடு கிட்டத்தட்ட எட்டி விட்டதுன்னு சொல்றாங்க. அதுல முக்கியமான விஷயங்கள்ல மைய புள்ளிகளே என்னன்னு பாத்தீங்கன்னா, யுக்ரைன் நேட்டோவில் சேராது, நேட்டோவின் தளவாடங்கள் யுக்ரைனில் அமைக்கப்பட மாட்டாது. 3வது முக்கியமான விஷயம், எந்த பகுதிகள் எல்லாம் ரஷ்ய மொழி பேசும் மக்கள் இருக்கிறார்களோ அதெல்லாம் ரஷ்யாவுக்கே கொடுக்கப்படும். இது 3 தானே முக்கியமான மையப்புள்ளிகள். இதை கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்ட மாதிரி தானே கணக்கு. ஆனால் ஜெலன்ஸ்கிய கூப்பிட்டு வச்சு இமானுவேல் மேக்ரோன் போன வாரம் ஒரு 4 நாளுக்கு முன்னாடி பேசி இருக்காரு. அவங்க ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு பேசின தப்பு இல்லை, இந்தியாவுக்கு புட்டின் வந்தா தப்புன்னு சொல்லிட்டு பிரெஞ்சு தூதரும் யுனைடெட் கிங்டம், அதாவது பிரிட்டிஷ் தூதரும், இன்னும் சொல்ல போனா ஜெர்மன் தூதரும் ஆக்கர்மேன், இவங்க எல்லாம் சேர்ந்து லிண்டி கேமரூன் நினைக்கிறேன், ஆக்கர்மேன், இன்னொருத்தங்க பிரெஞ்சு தூதர், இவங்க 3 உயர், அதாவது மேலே இருக்கக்கூடிய உயரிய பதவி வசிக்கும் தூதரக அதிகாரிகள். இவங்க அந்த நாட்டின் பிரதிநிதிகள். அவங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியால இந்தியாவோட வெளிநாட்டு கொள்கையும் இந்தியாவுக்கு வரக்கூடிய இந்திய அரசாங்கத்தால் அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்பட்ட விருந்தாளியை கொச்சைப்படுத்துவது, இது ராஜாங்க ரீதியில் இவர்கள் தங்கும் நாட்டை கொச்சைப்படுத்துவதற்கு நிகர். ஷாபாஸ் ஷெரீப் நாளைக்கு பாகிஸ்தானுக்கு போனா நம்ம ஷாபாஸ் ஷெரீஃபை நீ ஏன் அழைச்ச, அவன் தீவிரவாத நாடுன்னு சொன்னா பிரிட்டன் ஏத்துக்குமா? ஏத்துக்காது இல்ல. அப்போ நம்ம உள்நாட்டு பிரச்சனை, இன்னும் பிரிட்டன் என்ன நம்ம ஆண்டுகிட்டு இருக்காங்களா? ஏன் இந்த தேவையில்லாத வேலை? அதே போல் அதை பிரசுரித்த இங்கே இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகை பேர் நான் சொல்ல விரும்பவில்லை, ஊருக்கே தெரியும் அது எந்த பத்திரிகை என்று, நேரத்துக்கு இந்தியா வேலை செய்யும் என்று பேர் கொண்ட பத்திரிகை. அந்த பத்திரிகையானது
இந்தியாவின் நிலையை நிலைநாட்டுவதை விட அந்நிய கைக்கூலிகளாக அவர்கள் அந்த பிரசுரத்தை பிரசுரித்திருக்கிறார்கள். இதைதான் இந்தியாவின் வெளியுறவுத்துறை செயலாளரும் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகமும் சாடியது. உங்க வேலை என்னையோ அதை பார்த்துட்டு போங்க, இந்தியாவுக்கு யார் வரணும், எப்படி எந்தக்காக வரணும் அது இந்தியா முடிவு எடுக்கக்கூடிய விஷயம். இது ஒரு நாட்டின் இறையாண்மை சம்பந்தப்பட்ட விஷயம், அதில் நீங்கள் தலையிடுவது தேவையற்றது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். அதையும் தாண்டி ரஷ்யா, அதாவது பிரான்ஸோட போக்காகட்டும், யூகேவோட போக்காகட்டும், மற்ற ஐரோப்பிய நாடுகளின் போக்காகட்டும், அவங்க ரஷ்யா ஒரு இந்த போரை அவர்களுக்கு சாதகமாக முடித்துக் கொள்வதை அவர்கள் விரும்பவில்லை. இதனால்தான் பிரதமர் மோடி அந்த வார்த்தைகளை சூசகமாக பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. ஓகே சார், அதே நேரத்துல இப்போ நேற்று புட்டின் அவர்கள் பேசும்போது இந்த யுரேனியம் வாங்குறது மட்டும் அமெரிக்கா வாங்கிட்டு இருக்கு, அது வாங்கலாம் தப்பு இல்லை, ஆனா இந்தியா எண்ணெய் வாங்குவது மட்டும் தவறா அப்படின்னு ஒரு அந்த பாயிண்ட் கோடிட்ட நேரத்துல எல்லாருமே அதை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது நல்ல ஒரு கேள்வி தானே, புட்டின் கேட்டுட்டாரு இதை நமக்காக அப்படின்ற மாதிரி ஒரு கோணம் இருக்கிறதே, பார்வை எப்படி அது? இது முன்ன ஜெய்சங்கர் அவர்கள் எழுப்பிய கேள்வியை தான் புட்டின் மறுபடியும் எழுப்பியுள்ளார். இது அமெரிக்காவின் இரட்டை வேடத்தையும் இரட்டை நாக்கையும் போலித்தனத்தையும் அம்பலப்படுத்தும் ஒரு விஷயமாக இருக்கிறது. இதை நான் சொல்ல, ஒரு நாட்டின் அதிபரே வெளிச்சம் போட்டு காட்டும் போது இது அமெரிக்காவின் இரட்டை வேடம் அம்பலமாயிட்டு இல்லவா? சோ இது அமெரிக்காவோட ட்ரம்போட அரசாங்கத்தின் செயல்பாடுக்கு புட்டின் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளார். எப்படி இவங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு காட்டுறதுக்கான ஒரு நிதர்சனமான உண்மை என்று உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று புட்டின் அவர்கள் சொல்லியுள்ளார். அதே சமயத்தில் இந்தியா ரஷ்யா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த போவதில்லை. இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் அப்படின்னு சொல்லுவாங்க, INSTC, அதை நிறுத்த போவதில்லை. வால்டிவோஸ்டாக் சென்னை ஈஸ்டர்ன் காரிடார் அப்படின்னு சொல்லுவாங்க, வால்டிவோஸ்டாக் நகரத்தை சென்னையுடன் இணைப்பது, அதாவது போக்குவரத்தை இணைப்பது, அதை நிறுத்த போவதில்லை. நார்த் சி காரிடார், அதை நிறுத்த போவதில்லை. சோ இதையெல்லாம் இன்னும் சொல்ல போனா யுரேஷியா என்பது இந்த கஜகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், தஜிகிஸ்தான் இதெல்லாம் அடங்கிய ரஷ்யா பிளஸ் ஆசிய பகுதி அடங்கிய மொத்த பகுதிகளில் வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கான பல்வேறு முதலீடுகள் முதல் கொண்டு போக்குவரத்து மேம்பாடு முதல் கொண்டு பல்வேறு விஷயங்களில் இந்தியா ரஷ்யா ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும், பயணிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவை எட்டியுள்ளது. ரஷ்யா இந்தியா வர்த்தகத்தை $100 பில்லியன் மேல் எடுத்து செல்ல வேண்டும் என்பது ஒரு குறிக்கோளாக கொண்டுள்ளார்கள். சோ இதையெல்லாம் மற்ற நாடுகள் எப்படி விரும்பும் நீங்க நினைக்கிறீங்க? குறிப்பிட்டு சொல்லணும்னா எனர்ஜி செக்டார், அதாவது எண்ணெய் வாங்குவதை இந்தியா குறைத்து கொள்ள மாட்டாது என்று திட்டவட்டமாக இந்தியா தெரிவித்துள்ளது. இந்தியாவின் நலன் கருதி இந்தியா எடுக்க வேண்டிய ஒரு முடிவை தவிர்த்து அமெரிக்காவுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்றதுக்காக நம்ம முடிவுகள் எடுக்க முடியாது. அமெரிக்காவுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம சட்டை போடாம சுத்த முடியுமா? இல்ல அமெரிக்காவுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம பேசாம இருக்க முடியுமா? இந்த அமெரிக்காவோட தேவைகள் உலகத்தின் தேவைகளாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இல்லை. அந்தந்த நாட்டின் தேவைகளை பொறுத்துதான் அந்தந்த நாடு சில முடிவுகளை எடுக்கும். அதுவும் குறிப்பிட்டு உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயகமாக இருக்கும், உலகத்தின் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடாக இருக்கும் இந்தியா, அந்த நாட்டின் மக்கள் தேவைகளை புரிந்துதான் அந்த நாட்டின் அரசாங்கம் முடிவுகளை எடுக்குமே தவிர்த்து அமெரிக்காவின் தேவைகளையோ அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கோ அடிபணிய வேண்டிய தேவை இல்லை என்று எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிரதிபிம்பமாகத்தான் புட்டின் அவர்களின் அந்த அந்த பேச்சை நாம் பார்க்க வேண்டும். ஓகே சார், அதே நேரத்துல இந்த பாதுகாப்பு மற்றும் எரிசக்தி துறை, இந்த 2 துறையிலையுமே இந்தியா வளர்ச்சி அடைய ரஷ்யா என்னைக்குமே உறுதுணையா இருக்கும்னு ஒரு பையன் சொல்லியிருக்காரு. இந்த 2 துறையை வச்சு இந்தியா எந்த அளவுக்கு சார் இந்த நம்மளுடைய எக்கனாமியை ஏற்ற முடியும், ஒரு பக்கம் வளர்ச்சி இதெல்லாம் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க இந்த 2 துறையை வச்சு? கூடங்குளம்ல அணுசக்தி ஆலை நிறுவுவதற்கு ரஷ்யா துணை புரிந்தது. அதை முட்டுக்கட்டை போடுவதற்கு அமெரிக்கா பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பிவிட்டது. அதற்குள் இப்பொழுது அது தனி சப்ஜெக்ட், அதுக்குள்ள போக விரும்பவில்லை. எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தான். ஏன்னா மன்மோகன் சிங் அவர்களே சொன்னது அந்நிய சக்திகளின் வேலையில் தான் இந்த கூடங்குளம் புரொட்டஸ்ட் நடந்ததுன்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் வெளிப்படையாக அவர் சொன்னார், அன்றிருந்த பிரதமர். சோ இன்றும்
இன்றளவும் அமெரிக்காவில ஒரு ரியாக்டர் கூட புதுசா கட்டினதே இல்லை. லாஸ் ஆல்மாஸ் அண்ட் லிவர்மோர் ரியாக்டர்ஸ் 85 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 1985க்கு அப்புறம் அவங்க புது ரியாக்டர் எதுவுமே நிறுவனதே இல்லை அமெரிக்கா. அப்பேற்பட்ட சூழல்ல ரஷ்யா இந்தியாவோட அணுசக்தி ஆலைகள் மேம்படுத்துவதற்கும் புது ஆலைகளை திறப்பதற்குமான ஒரு உடன்படிக்கைகள் துரிதப்படுத்தப்படும். இதனால் இந்தியாவுக்கு தேவையான மின்சக்தி, அதாவது பீஸ்ஃபுல் பர்பசஸ், அதாவது அமைதி தேவைக்காக, நம் பொருளாதார வளர்ச்சிக்காக அணுசக்தியை எப்படி பயன்படுத்த வேண்டும், அதுக்கு ரஷ்யா கிட்ட டெக்னாலஜி எப்படி நமக்கு உபயோகமா இருக்கும் என்ற ஒரு கண்ணோட்டத்திலிருந்து விஷயங்களை நாம் முன்னே எடுத்து சென்றுள்ளோம். அதை தான் இது காட்டுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா ரெனியூபிள் எனர்ஜி, சோலார் எனர்ஜியில என்ன மாதிரியான உடன்படிக்கைகள் எட்டப்படும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இது தவிர்த்து பாத்தீங்கன்னா இந்தியா ரஷ்யா எண்ணெய், நியூக்ளியர், அணுசக்தி, இதுல எல்லாம் சில ஒப்பந்தங்கள் நாம் கையெழுத்திட்டுள்ளோம். ரஷ்யாவும் இந்தியாவுக்கு துணை புரியும் என்று கையெழுத்திட்டுள்ளது. இதனால் அமெரிக்கா அச்சம் அடைந்தாலும் அமெரிக்காவுக்கு இதற்கு பதில் இல்லை. அதனாலதான் சொன்னேன் கடைசியா அவங்க எப்ப ரியாக்டர் கட்டினாங்கன்னு சொல்லிட்டு. கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? மாற்று வேண்டும் இல்லையா? ரஷ்யா கொடுக்குறாங்க, அதுக்கு மாற்று அமெரிக்கா கொடுக்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ அமெரிக்கா பேசுவதோ இல்லை இதை தடை செய்வதோ, எதை நீங்க உங்ககிட்ட இல்லையோ அதை மத்தவங்க கிட்ட இருந்து வாங்கக்கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? தான் ஒருத்தர் ஒருத்தருக்கு சாப்பாடு போட முடியவில்லை என்றால் பக்கத்து வீட்டுக்காரங்க அவருக்கு சாப்பாடு போடும் போது இன்னொரு ஒரு ஏழை ஒருத்தர் பசி என்று வருகிறார், இல்லை ஒருத்தர் தேவை என்று வருகிறார், நீங்க ஒரு 10 ரூபா கொடுக்க முடியலன்னா, ஒரு டீ வாங்கி கொடுக்க முடியலன்னா பக்கத்துல இருக்க இந்தாப்பா டீ குடிப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தா நானும் வாங்கி கொடுக்க மாட்டேன், நீயும் வாங்கி கொடுக்க, டீ எடுத்து கீழே கொட்டிடுறதா? இது சர்வதேச என்ன சொல்றது, அடாவடித்தனம் அப்படின்வாங்க. அமெரிக்கா செய்வது, அமெரிக்கா ஒரு அடாவடி பிடித்த ஒரு கொள்கையை எப்பயுமே, இப்ப இல்லை எப்பயுமே வைத்துக் கொண்டுள்ளது. ஆனால் அந்த ஒரு அழுத்தத்துக்கும் அந்த ஒரு அடாவடித்தனத்துக்கும் இந்தியா அடிபணியுமா என்றால் இந்த அரசாங்கம் அடிபணியாது. ஓகே சார், இதே நேரத்துல ட்ரம்ப்புக்கு நம்ம ஒரு பயத்தை காமிச்சு வச்சிருக்கோம், புட்டினும் மோடியும் சந்திச்சு இப்படி இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா இருக்கு உலகம் முழுக்க அப்படின்னா, இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுக்கு வயிற்றுல புளிய கரைச்சிருக்கு. காரணம், புட்டின் வருவதற்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் குத்தகைக்கு எடுத்திருக்காங்க. எதுக்குடா இந்தியா போய் ரஷ்யா கிட்ட போய் கேட்க வேண்டிய அவசியம் என்னன்னு பாகிஸ்தான் ஒரு குழப்பத்துல இருக்கு. இப்போ இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் இந்தியா கையில் குத்தகைக்கு வரும் பட்சத்துல என்ன மாதிரியான தாக்கம் குறிப்பா பாகிஸ்தானுக்கு இருக்கும்? இது புதுசிலி 1987 INS சக்ரான்னு நினைக்கிறேன். நம்ம 1987 குத்தகைக்கு எடுத்தோம் ரஷ்ய கப்பலை. சோ நமக்கு ஆல்ரெடி நம்ம இடம் அரிஹண்ட், அரிகாட் என்ற 2 நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கு. சோ நமது தேவைக்கேற்றவாறு குத்தகைக்கு எடுப்பது என்பது இது இயல்பாக ஒரு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். பாகிஸ்தானுக்கு யாரும் குத்தகை கொடுக்கலன்னா பாகிஸ்தான் கிட்ட பணம் இல்லை ஒண்ணு, ரெண்டாவது அதற்கு பாகிஸ்தானை நம்புவதற்கு யாரும் தயாராக இல்லை, 2. ஏன்னா அதை கூட அனுமானம் வச்சிட்டாங்கன்னா, இல்ல அதுல கூட ஜெய்ஷே முகமதியோ லஷ்கர் தொய்பாவையோ உள்ள உட்கார வச்சு யார் எந்த நாட்டு மேலேயாவது அனுப்பிச்சிட்டாங்கன்னா சோ நம்ப முடியாது இல்ல. பட் இந்த நீர்மூழ்கி கப்பலானது நமது திறனை வளர்த்துக் கொள்வதற்காக நாம் குத்தகைக்கு எடுத்துள்ளோம். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர்த்து இந்த குத்தகையானது ஒரு கால கெடுவுடன் தான் கொடுக்கப்பட்டுள்ளது, விற்கப்படவில்லை. அதே சமயத்தில் இந்தியா நமது நியூக்ளியர் சப்மரைன் ஃபிளீட்டை அதாவது கப்பல்களை அதிகப்படுத்த வண்ணம் தான் உள்ளோம். இப்போ அரிகந்த் வந்திருக்கு, அரிகாட் வந்திருக்கு, நெக்ஸ்ட் அரிதமன் வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு 7 நீர்மூழ்கி கப்பல்கள் அணு சக்தியுடன் இயங்கக்கூடிய, அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லக்கூடிய கப்பல்கள் 7 கப்பல்கள் வரை நாம் அதில் 2 நம்ம ஆல்ரெடி வந்துருச்சு, கட்டுமானத்தில் ஈடுபட்டுள்ளோம். 7 கப்பல்கள் வரை இந்தியாவுக்கு இருக்கும் கூடிய விரைவில் என்று ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது. அதை நாம் செயல்படுத்தினால் நாளை இந்தியாவின் பாதுகாப்பு மேம்படும். இதனால் வெறும் பாகிஸ்தானுக்கு அச்சுறுத்தல் அல்ல, மொத்த வங்கக்கடலையும் அரேபிய கடலையும் ஏன் இந்திய பெருங்கடலையும்
ஆட்சி செய்யும் வல்லமை கொண்ட ப்ளூ வாட்டர் நேவின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு கடற்படை முழுமையடைய எப்ப முழுமையடையும்னா வெறும் சாதாரண கப்பல்கள் கொண்டுள்ள ஏர்கிராப்ட் கேரியர், நீர்மூழ்கி கப்பல்கள், குறிப்பிட்டு சொல்லணும்னா அணு சக்தியால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள், அணு ஆயுதம் ஏந்தி செல்லக்கூடிய கப்பல்கள், இது எல்லாம் இருந்தால் மட்டும்தான் அதன் எவ்வளவு தூரத்துக்கு அது பயணிக்க முடியும், எத்தனை நாட்கள் தண்ணி கீழே இருக்க முடியும், எத்தனை தூரம் பயணிக்க முடியும், இதை வைத்துதான் நாம் எவ்வளவு தூரத்துக்கு கடலை கட்டுப்பாட்டில் நாம் வைத்துக் கொள்ள முடியும் என்பது உலகத்துக்கு தெரிய வரும். அப்பொழுதுதான் அந்த அந்த நேவியானது, அந்த கடற்படையானது ப்ளூ வாட்டர் நேவி என்று சொல்லப்படும். இன்று நாம் அந்த ப்ளூ வாட்டர் நேவி என்று முழுமையடையும் தருவாயில் உள்ளோம். இது பாகிஸ்தானுக்கு அச்சுறுத்தல் மட்டுமல்ல, இன்னொரு நாட்டுக்கும் அச்சுறுத்தல். அவர்கள் வாயை மூடி அமைதி காக்கிறார்கள். யார் என்றால் சைனா. ஏன்னா ரஷ்யாவுக்கு எதிராக இன்னும் பேச முடியாது, அதனால அமைதியா இருக்காங்க. ஓகே சார். அதே நேரத்தில் S-400 ஏவுகணை தடுப்பு அமைப்புகளையுமே கூடுதலா வாங்குறதுக்கு நேற்று பேசியிருக்காங்க. அது நமக்கு இன்னும் எந்த S-500 வாங்க போறோம். ஆமா, S-500 சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு இன்னும் பலம் சேர்க்கும்? ஏன்னா இப்ப நம்ம சமீபத்தில் இருந்து ஆபரேஷன் சிந்தூர் அப்ப S-400 எந்த அளவுக்கு வலிமையா இருந்துச்சு, எவ்வளவுக்கு தடுப்புகளை கொடுத்தது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். S-500 சேருது அப்படின்னா எந்த அளவுக்கு நமக்கு வலிமை சேரும்னு நினைக்கிறீங்க? S-400 அதாவது அந்த 400 அந்த தூரத்தை குறிக்கிறது. எவ்வளவு தூரம் வரைக்கும் வரக்கூடிய ஊடுருவக்கூடிய அது விமானமாகட்டும் ஏவுகணையாகட்டும் அதை தடுக்க முடியும்ன்றது. S-500 அடுத்த கட்டம் அது. சோ இது இந்தியாவுக்கு வருகிறது என்றால் இது யார் வயிற்றில் புளியை கரைக்கும் என்றால் வெறும் பாகிஸ்தான் வயிற்றில் மட்டுமல்ல, சைனா வயிற்றிலும் புளியை கரைக்கும். அப்பொழுது கிட்டத்தட்ட இந்த பகுதியில் ஒரு சிறந்த அரண் கொண்ட நாடு. அரண் அப்படின்னா அறம் அல்ல, அறமும் நம்மிடம் உள்ளது, அரணும் நம்மிடம் உள்ளது. அறம் என்றால் என்ன? நேர்மை, ஞானயம், ஒரு சீரான ஒரு பாதை, அதுதான் அறம்னு சொல்லுவோம். அந்த அறம் எப்படிடான்னா யாரையும் தேவையில்லாம தாக்க மாட்டோம், எந்த நாட்டையும் நம்ம வம்பு பழிக்க மாட்டோம்ன்றது நம்மளோட கொள்கையா இருக்கு. ஆனால் அறம் நம்மிடம் உள்ளது. அறம் இருந்தா பத்தாது. நேருவின் காலத்தையே நம்ம அறம் வைத்திருந்தோம், எல்லோரும் அமைதியை நாட வேண்டும் என்று. அமைதிக்கு விலை இருக்கிறது. அடிச்சா திருப்பி அடிக்கிறோம்ன்ற ஒரு தன்மை இருந்தா மட்டும்தான் நம்ம சொல்ற பேச்ச கேட்பான். இப்பொழுது அந்த அரணை கட்டி அமைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அரண் தான் இந்த S-400, S-500 இதெல்லாம் மறுபட்சத்துல இந்தியாவின் பாதுகாப்பு வாங்குவதற்கான பொருளாதார பலமும் இப்பொழுது நம்மிடம் உள்ளது. இது உலகுக்கு என்ன சார் செய்தி சொல்லுது? இந்த மாதிரியான ஒரு ஒப்பந்தம், இப்படி ராணுவம் குறிப்பாக பாதுகாப்பை மையப்படுத்த நிறைய ஒப்பந்தங்கள் இருக்கு. இது உலகத்தில் சொல்லக்கூடிய கருத்து என்ன? நீங்க சொல்ற மாதிரி அடிச்சா திருப்பி அடிப்போம், இது ஒரு ஒற்றை கருத்து தானா? அது மாத்திரம் இல்ல, இந்தியா ரஷ்யா சைன் பண்ண பல்வேறு அக்ரிமெண்ட்ல இந்தியாவில ரஷ்யா உபகரணங்களை தயாரிப்பதற்கு இங்கே கொள்கை முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. இங்கே நிறுவனங்களை இந்திய நிறுவனங்களுடன் அவர்கள் ஒப்பந்தம் செய்வதற்கு தயார் என்ற சில முடிவுகள் ஏற்பட்டுள்ளன. அதை தொடர்ந்து S-57, Su-57 பிளஸ் மற்ற ஹெலிகாப்டர்கள், மற்ற உபகரணங்கள் இந்தியாவிலேயே மேக் இன் இந்தியா புரோகிராம் கீழ், இந்தியாவில் உற்பத்தி செய்யும் புரோகிராம் கீழே வருங்காலத்தில் உற்பத்தி பெருக்க முடியும். ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அவர்களின் ஜனத்தொகை. அதை ஈடுகட்டும் வகையில் இந்தியாவில் ஜனத்தொகையும் படித்த ஜனத்தொகை அதிகமாக உள்ளது. சோ இங்கே ஒரு ஆலையை இயங்க வைப்பதற்கோ அவர்களுக்கு தேவையான உபகரணங்களை செய்வதற்கோ இங்க துரிதப்படுத்த முடியும். அங்கே துரிதப்படுத்துவதற்கான சூழ்நிலை கம்மியாக உள்ளது. சோ அதனால் ரெண்டு பேருக்குமே இது லாபம் அளிப்பதாக இருப்பதனால் அவர்கள் உபகரணங்களை இங்க லைசன்ஸுடன், அதாவது ஒப்பந்தம் செய்து கொண்டு முழு சம்மதத்துடன் இங்கேயே உற்பத்தியை பெருக்க வேண்டும். இது மேக் இன் இந்தியாவுக்கும் நமது பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு உள்நாட்டிலிருந்தே உற்பத்தியை மேலும் மேலும் பலப்படுத்துவதற்கும் அந்த வளர்ச்சியை அடைவதற்கும் இது ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் என்று நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஓகே சார், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் நேரத்தை ஒதுக்கி பதில் தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. ஜெயின்.